தட்டாலே தட்டாலே ஓடி ஓடி ஆடடி ஆஹா முருகா அப்பா உடனடியாக சென்று முப்புற கோட்டை எரித்து வருவாங்க. முப்புற கோட்டை தரப்ப எரிக்கணும். உங்களுக்கு பகையாளிடா இருந்தா அவன் எனக்கும் பகையாளித்தான். அப்படி சொல்லுடா. எனக்கு ஒரு வாகனம் கொடுங்கப்பா. இப்பா உனக்கு ஏத்த ஒரு வாகனம் சூப்பர் வாகனம் இருக்கு. என்ன வாகனம்? ரயில் வாகனத்துக்கு முன்னாடி வந்த மயில் வாகனம். மயில் வாகனமா? அதுல ஏறி நீ போ. இப்ப வர்றேன் பாருங்க. அப்படி என்ன மயில் வாகனத்தில் ஆரோகணித்து முருகப்பெருமான் வருகிறார். சப்புனு வந்தான் பார்த்தா முப்பராதியா அண்ணே அங்க பாத்தியா பச்சை மேல பூச்சி வருது அண்ணே. சாமியே பச்சை மேல பூச்சி சாமியே. ஏ வள்ளியூர் கூட்டம் அவள இங்க துண்டலைக்கு வந்துட்டோப்பா. ஆமா அது யார் தெரியுமா? அது யாருங்க? நம்ம படுக்க போட்டு கொடுத்திருக்கிறவே விநாயக பெருமாள். நம்ம பிள்ளையாரு. இவருக்கு தம்பி சுப்பிரமணியம் வந்திருக்கிறான். லேஸ்பட்ட ஆளு கிடையாது. அம்மா இவன் சுள்ளன் சுப்பிரமணியம்லாம் சூரனையே சம்மாரம் செய்தவன். சுள்ளன் வந்தா சுளுக்கெடுப்பாம்ல. நம்மள சாம்பல் ஆக்கிடுவான். ஆமனே. அதனால இவன் என்ன பொருளுக்கு ஆசைப்படுவான்? இவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருவோம்பா. பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அப்ப நம்ம ஷாஜகான் ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஒரு 2 கிலோ தங்கத்தை வாங்கி கொடு. தங்க நகைக்கு ஆசைப்பட மாட்டான். அப்ப நம்ம நல்ல பெருமாள் கடையில போய் நிறைய சவுளி எல்லாம் வாங்கி கொடு. அத பட்டு வகைகள் ஆசைப்பட மாட்டான். அவருக்கு ஒரு துண்டு இருந்தாலே போதுமே. லேசா அழகா பாச்சிட்டு பழனில போய் நின்றுவானே. அம்மா இவனுக்கு வேற என்னத்த கொடுக்குது? எப்ப இவருக்கு ஒரே ஒரு பொருள் மேல ரொம்ப ஆசைப்படுவான். யாருக்கு மேல? நம்ம நாட்டிய கலை என்று சொல்லிட்டா போதும். அதுல நாண்டுகிட்டு நின்றுவான். ஓ நாட்டிய கலையில நாண்டுகிட்டு நிப்பானா? ஆமா. அப்ப இவர்தான் அந்த கலா ரசிகனா? அந்த கலாலக ரசிகன். கலாலக ரசிகனை செத்துறாதீங்க. கலை ரசிகன். ஆகா அப்படி என்று சொல்லு. ஆமா. பெண்கள் எல்லாம் ஆடிப்பாடி முருகப்பெருமானுடைய முன்பிலே வருகிறார். சரி. பார்த்த முருகன் நினைக்காரு, ஏ அம்மா புள்ளையில என்ன ஆட்ட ஆடிச்சலி, என்ன வருத்து வருது பருவ ஒண்ணு. அம்மா கைலாச மலையிலேயே ஆடினாவள கண்ணு 2 தான் தெரியும், வேற எல்லாம் வரிஞ்சு கட்டிருப்பாங்க. இது சூப்பரா ஆடுது. இது அங்க. ஆமா ஆமா. கொஞ்ச நேரம் டான்ஸ் பார்த்துட்டு போவோம். அவரு உட்கார்ந்து ஆட்டத்துல உட்காருவோம். கையில வச்சிருந்தாரே ஒரு வேலாயுதம். ஆமா. யாரு வேலாயுதம்? வேலாயுதம்னா சக்தி மிகுந்த வேல் ஆயுதம். நம்ம மைசுகாரர் வேலாயுதம் இல்ல, இது அவரு கையில இருந்த வேலாயுதம். அதுக்கு வேலையே இல்லாம பார்த்தா மாப்பிளே அத்தா மூத்தவனுக்கு பின்னாடி இளையவனும் போயிட்டான். ஆமா, மூத்தவனும் இளையவனும் ஒப்புராதி பங்காரான். பார்த்தார் இந்த பகவான் என்ன ஆசை மைந்துனா என்னத்தான் இனிமேலும் ஆதித்தனை ஏகிவிடி கோட்டையிலே, இனிமேலும் ஆதித்தனை ஏகிடுவீர் கோட்டையிலே, குடிதரனார் சூரியனை அந்த சூரியனை போக விட்டார் கோட்டையிலே. சிவபெருமான் சூரியனை சூரியனை போக விட்டார் கோட்டையிலே. கால்களில் சாரதியும் கடுங்கோதிரி ஓரியிலோ, கால்களில் சாரதியும் கடுங்கோதிரி ஓரியிலோ, கோலவன தேரிலேறி அந்த தேரிலேறி மாராணி ஆதித்தேனோ, கோலவன தேரில் ஏறி தேரேறி மாராணி ஆதித்தேனோ. இந்த விதமாக நேர மாப்பிளை நம்ம வளர்ப்பு பிள்ளை இருக்க பாருங்க ஆதித்த பகவான். ஆமா, சூரிய பகவான். அவன் அனுப்பிடுவோம். அவன் கொஞ்சம் காட்டம் கூடுனவன். அப்படி என்று சூரியன் வரும்பொழுது பார்த்த முப்பராதியர்கள் என்ன சூரியனுக்கு தேவையான வெண்பொங்கலாண்டு படைத்து சரி ஆதித்த பகவானை 30 கோட்டி அமர்த்தி விட்டான் அல்லவா? ஆமாப்பா. ஏ மாப்பிளே அத்தா 3 பேரும் போயிட்டானே. ஆகா, சூரிய பகவானுக்கு பொங்கலை போட்டு அங்க நிறுத்திட்டானே. என்ன ஆக போது தெரியல அத்தா. அந்த வேளையிலே பொண்ணு சூரியன் அங்கிருக்கே அங்கிருக்கே பூமி இருள் மூடி போனதுவி. பொண்ணு சூரியன் அங்கிருக்கே அங்கிருக்கே பூமி இருள் மூடி போனதுவே. வாழ்ந்த மனிதர் மிருகங்களோ மலையில் மரங்கள் தான் முறங்க எல்லா தேவருக்கும் பொதுவாக பொதுவாக சிவனாரோ மறைந்து விட்டார் மறைந்து விட்டார். சூரியன் அங்கிருக்கே அங்கிருக்கே பூமி இருள் மூடி போனதுவே. அக்கினியும் தான் குளிர்ந்து தான் குளிர்ந்து தான் குளிர்ந்து தண்ணீரும் குளிர்ந்திடுமா குளிர்ந்திடுமா. அக்கினியும் தான் குளிர்ந்து தான் குளிர்ந்து தண்ணீரும் குளிர்த்திடுமா குளிர்ந்திடுமா. பறவையதை முடிக்கவில்லை கடலது ஓசையிலே கையிலே வீற்றிருந்த வீற்றிருந்த சிவனாரோ மறைந்து விட்டார் மறைந்து விட்டார். பொண்ணு சூரியன் அங்கிருக்கே அங்கிருக்கே பூமி இருள் மூடி போனதுவே.
இப்படி ஆதித்த பகவான் முப்பரகோட்டையில ஒதுங்கும் போது உலகமெல்லாம் ஒரே இருட்டு, எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. ஆமா. அந்த வேளையிலே பகவான காணல பார்வதி சொல்ற, அண்ணா என்னம்மா என் நாராயணா என்ன எங்க வீட்டுக்காரரை காணல. என்னது நம்ம அத்தான காணலையா? ஆமா. ஆனா மனுஷன் இப்படி கொண்டு நடுத்தருல விட்டு எங்க போனாரு தெரியலையே. ஆமா என்ன தேடி பாருங்க. தேடி பாக்குற சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் முந்தாடி சீரை மணியம் பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமா, அப்படியே கடல் எல்லாம் சேரா கலைக்கு பாக்குறா. அந்த வேளையிலே அங்கேயும் பிரம்மன் பார்வதியோ அரணை தேடி அலை அலைந்தான். பிரம்மன் பார்வதியோ அரணை தேடி அலை அலைந்தான். பிரியும் புவனோ ஈரி ஏழோ மிக்க திசை எட்டோ தேடி அடிமோடியோ காணாமல் சடைத்தாரி மாயவனா அடிமோடியோ காணாமல் கடலை எல்லாம் சேராக்கி வாங்குறா, மண்ணெல்லாம் ஒன்னொன்னா எண்ணி பாக்குறா. ஒரு தடமும் காணவில்லை, இவனை காணவில்லை. பார்த்தார் இந்த தெய்வ திருவள்ளுவல். என்ன நாராயணா யார தேடி இப்படி போறிய? அதானே ஐயா, இவ்வளவு நேரம் சிவபெருமான் நாங்க எல்லாரும் ஒன்னா நின்னு பேசி சிரிச்சு வாங்கி இருந்தோம். அந்த மனுஷன் கண் இமைக்க நேரத்துக்கு முன்ன காணாம போயிட்டாரு ஐயா. என்னது சிவபெருமான காணலையா? ஆமாங்க. மாயவா, எல்லாம் அறிந்திருந்தும் அறியாதவர் போல் ஏனப்பா இந்த நாடகம்? என்ன சொல்றீங்க நாராயணா? இதோ ஓங்கி வளர்ந்திருக்கின்றதே நெல்லி மரம், நெல்லிக்கனி. அந்த நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி எடுத்து திறந்து பாருங்கள் என்று உரைத்தார். வேற கனிய மெதுவா எடுத்து, இது நெல்லிக்கனிய கனின்னு அந்த பிள்ளை திரும்பி பார்க்கும் இல்லையா? மெதுவா கனி அப்படி பிரிச்சு பார்த்தா கனிக்கு பேர்ல ஒரு ஆசைதான் பிள்ளை வரும் இல்லையா? அப்படி திறந்து பார்த்தால் பகவான் எள்ளுக்குள் இருக்கும் எண்ணெய் போலவே பகவான் ஏகமயமாக காட்சி அளித்தார். பார்த்தார் மாயவள். நேர அவரை பார்த்து சொல்றாரு, என் ஆசை மைத்துனா மைத்துணரை உந்தனுக்கு வயதிருந்தும் புத்தி இல்லை, மைத்துணரை உந்தனுக்கு வயதிருந்தும் புத்தி இல்லை. எத்தனைவே போனாலோ எத்தனைவே போனாலோ நானோரேவள் போதாதோ நானோரேவள் போதாதோ. எத்தனை பேர் போதாலோ எத்தனை பேர் போதாலோ போதாலோ. மாப்பிள்ளை அத்தா யார் போனா என்ன உங்களுக்கு நான் போதாதா? என்னத்தான் சொல்றீங்க? என் ஆசிமை தோணா என்ன? இதோ பாருங்களத்தா, 20 கை ராவணனை 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 2 கையால் கொண்டேனோ. 20 கை ராவணனை ராவணனை 2 கையால் கொல்லதையோ. பருக வந்து சொற்பனகி பண்பை கட்டி போகலையோ அப்படி உம்பேரை போடப்பான் சொல்லாரை உயிரோடு ஐயோ விடுவேனோ. அலைகடலை தாழ்கடைதி தாழ்கடைதி அமகமதி எடுக்கலையோ. நீர் வலிக்கிட்டு போறது சரியில்லை. ஆமா, இங்க இருந்து யார் போனா என்ன மாப்பிள்ளை? ஆமா, நான் உங்க பக்கத்திலே தானே இருக்கேன். ஆமாத்தா, நான் இருக்கும்போது உமக்கு என்ன கவலை? உங்களை வச்சுதானத்தான் படத்தையே காட்ட வேண்டி இருக்கு. தேரை இழுத்து தெருவுல கொண்டு விட்ட கதை போல. ஆமா, என்ன கொண்டு விட்டு நீர் ஓடிட்டியற? இல்ல பாருங்க, எனக்கு இப்ப நான் ஓடிட்டோம்னா உமா நிலைமை நாமா? எனக்கு 3 பிள்ளைகள் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா. அதைத்தான் இப்ப சொல்ல வந்தேன். ஆமா மாப்பிள்ளை, ஒரு விஷயத்த வயசு போனா காணாத அறிவு இருக்கணும். என்ன எனக்கு தானே? ஆமா, அது எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்னது? முருங்கை
முருங்கை என்னைக்கும் முறிச்சு தான் வளர்க்கணும். அப்படியா? ஆட்டை என்னைக்குமே அறுத்து தான் வளர்க்கணும். சரி. புள்ளை என்னைக்குமே அடிச்சு தான் வளர்க்கணும். என்ன நீங்க சொல்லு சரி. புள்ளைய வேணா தட்டி கொட்டி அடிச்சு எடுத்து வளர்த்துறலாம். நம்ம 2 கொடுத்தா அது 4 தரோம். ஆமா, கொஞ்சம் வளர்ந்துட்டா அவன் தருவான், வாங்கிட்டு போயிருவோம். வாங்கி இல்ல. முருங்கை வேணா வளர வளர தழுக்க தழுக்க 2 இலையா பிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அறிவுகட்ட வயல தழுக்க முறிக்கப்படாதப்பா. அப்புறம் முறிச்ச பிறகுதான் தழுக்கும். அப்படியா? சரி, வளர்த்துறலாம். ஆட்டை அறுத்து வளர்க்கணும்னு சொல்றீங்களே. சரி, நமக்கு தேவைப்பட்ட இன்னைக்கு ஒரு செப்பு அறுத்து கறி வச்சிடலாம். கறி வச்சாச்சு. நாளைக்கு ஒண்ணு எப்படி 2 நாளா 4 நாளா 4 செப்பும் போயிட்டுன்னு வைங்க. மாதிரி ஆட்டை எப்படி வளர்க்கறது? செப்பா இருக்கக்கூடிய மூஞ்ச பேரு ஏன் செப்பா இருக்க சொன்ன. அப்புறம் ஆட்டை அறுத்து வளர்க்கணும்னா ரோமங்கள் வெட்டி வளர்க்கணும்னு. ரோமத்தை வெட்டி வளர்க்கறதுக்கா? ஆமா, நல்ல நேரம் விளக்கம் சொன்னீர். இல்லைன்னா நாளைக்கு காலையில போய் உடனே வெட்டி தான் நடக்கும். செப்ப வெட்டி போயிடுறேன். அட பாவி மதியா, கோயிலுக்கு வளர்த்தது அதானே விட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் செப்ப வெட்டிக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டாரு. என்ன அட்டகாசம் பண்ணி தெரியுமா அது? ஆமா, பின்ன அதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாம செப்பு எடுத்து விடுவாரு. நேரே ஏ மாப்பிளே, இத பாருங்க, புள்ள வளர்த்துக்காரு. புள்ள இன்னைக்கு என் பிள்ளையா இருந்தா 30 ஓட்டை எரிஞ்சிருக்குன்னு மாயவர் சொன்னார் பாருங்க. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு பிள்ளையில குறை சொல்லுமா கோவம் தானே வரும். யாரு பிள்ளையா இருந்தாலும் அப்படிதான். சல்லுன்னு சிவபெருமானுக்கு வெக்கமாயிட்டு கேவலமாயி போச்சு. இப்படி சொல்லிட்டாரு நம்ம அப்படின்னு சொன்னார் பாருங்க. உச்சியில இருந்து உள்ளங்கால வரைக்கும் சல 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 சலன்னு வேர்க்கும். அந்த மனுஷனுக்கு உடனே வேகத்தான். அந்த வேர்வையை வெடித்து அப்படி வெட்டாவில அப்படி வீசி எறிகிறார். வேர்வீர் பிறந்தான் வேர்வை பத்திரன் வேர்வை பத்திரா. அப்பா 30 ஓட்டையில 3 பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா, என்ன ரொம்ப அசிங்கப்படுச்சு. கொஞ்சம் பாருங்க, இப்ப 3 பேருக்கு ஆளுக்கு 4 கொடுத்து பங்கு வைக்க சொல்லிவிடு. அப்படி என்று ஓடோடி வரும் பொழுது முதல்ல உட்கார்ந்து இருந்தது யாரு? யாரு? பிள்ளையாரு. அவரே. ஆமா, முதல்ல அவருக்கு முன்னாடி உட்கார்ந்ததவே சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை பார்த்தானா? ஆமா, ஓடி வந்த வேகத்தை வச்சுட்டான். கொடுத்தா செவியில ஒண்ணு அடிச்ச அடியில சூரியனுக்கு 2 பல்லு எகிரிட்டு. 2 பல்லு எகிரி வெளியே போயிட்டு 4 பல்லு ஆடிடுறாங்க. பார்த்தாரடா சண்டாள பாவி, கரும்பதிங்க மந்தி வந்துட்டானப்பா. கடவுளே, 5-6 கட்டு கரும்பதி கக்கத்துல வச்சுட்டு போடாம கொய்யாலேன்னு அவர் ஓடிட்டாரு. கைலாச மலையில போய் கரும்பு கடைக்கு போறேன் அவர் போயிட்டாரு. அடுத்த அளவுக்கு இருந்த யாரு? பிள்ளையாரு. ஆமா, இந்த பிள்ளையாரு முதல்ல வந்தாரு. ஆனா அவர் ஒண்ணுமே சாப்பிடல. ஏன்னா ஒரு பிள்ளையாருக்கு படையல் நிறைய போட்டுட்டான். ஏகப்பட்டது கொண்டு படைச்சிட்டான். அவரு இந்த குலுக்கல் முறையில பரிசு குழுக்கள் மாதிரி தேர்ந்தெடுக்காரு. எதை சாப்பிடுறது? வடையை சாப்பிடவா? ஆமா. பொரியை சாப்பிடவா? அப்பத்தை சாப்பிடவா? அப்பத்தை இப்ப சாப்பிடவா? இல்ல கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவோம். இல்ல சரி கொஞ்சம் செல்லி சாப்பிடுவோமா? அன்னதானம் முடிஞ்ச பிறகு சாப்பிடுவோம். இல்ல எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு சாப்பிடுவோமா? அப்பதான் ஒருத்தருக்கு தெரியாது. ஆமா, நம்ம நேரம் தின்னுட்டு ஓடிடலாம்ல. அப்படின்னு ஒரே குழப்பத்துல குழம்பிட்டு இருந்தாரு இல்லையா? வந்த வேகத்துல பியால வயித்துல ஒத்த அடி. ஒரு சின்ன தட்டு தட்டுனா திரும்பி பார்த்தாடா பார்த்தாரு பெருச்சாளி. சின்ன வரப்படாதா? பிள்ளையாரு அப்படி பியால வயிற்றுக்கு பெருச்சாளி